ஹாய் ஹலோ வணக்கம். உரமோர் இல்லாமல் தயிர் செஞ்சு பார்க்கலாமா? ஒரு முயற்சி தான். பாலை காய்ச்சி கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும் பாலில். அதில் 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகாவில் காம்பு இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இப்போ இதை மூடி போட்டு நம்ம மூடி வச்சுருவோம். கவுண்டர் டாப்லேயே வைங்க, ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம். துவஞ்சிருச்சுங்க. ஓகே. இப்போ இதில் இருக்கிற இந்த பச்சை மிளகாயை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். பால் மறுபடியும் காய்ச்சின பால் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும். அந்த பாலில் நம்ம இப்போ தயார் பண்ணி வச்சுருக்கிற இந்த உரமோரை சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து மறுபடியும் மூடி போட்டு வைப்போம். துவஞ்சிருச்சு அப்படின்னா அதை விட வேறு என்ன இருக்குது இல்லையா? தயிர் இல்லாத நாட்களில் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஓகே, போட்டுட்டு நல்லா கலந்துட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். பாப்பா அடுத்த நாள் என்ன நடக்குதுன்ட்டு. வாவ்! ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. பாருங்களேன், அழகா துவஞ்சிருக்குது. தண்ணி கிண்ணி ஒன்றும் இல்லை, நல்ல கட்டியாகவே வந்திருக்கு. அருமையாக இருக்குங்க. அப்போ இந்த மெத்தட் வேலை செய்யுது இல்லையா? முயற்சி பண்ணி பாருங்கள்.